புதுசாக வந்து ரன்னிங் போக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அண்ட் ஸ்ப்ரிட்டர்ஸ் ஜம்பர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய எதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த சின் பெயின் தான். ஓகேங்களா, இந்த சின் பெயின் வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால வருது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஃபியூச்சரில் வந்து சின் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். என்னோட பேர் ஆண்டனி, நீங்கள் பார்த்துக்கிறது புரத்தமிழ் ஃபிட்னஸ். வெல்கம் டு புரத்தமிழ் ஃபிட்னஸ். இந்த சின் பெயின் வந்து இந்த 8 ரீசன்ஸ்னால மட்டும் தான் கண்டிப்பாக வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஆஃப் பண்ணாது. அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறது ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பராக ஆஃப் பண்ணால் மசில் ஆக்டிவேட் பண்ணாமல் நம்ம ரன்னிங் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மசில் வந்து எடுத்த உடனே அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகும்போது சின் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹார்டான சர்ஃபேஸில் வருது. அதாவது தார் ரோடு அப்புறம் சிமெண்ட் ரோட்டில் ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே வந்து டேரெக்டாக வந்து சின்லையும் அந்த இதுலேருந்து தான் விழுகும். அதாவது சின் பெயின் தான் டேரெக்டாக வந்து விழுகும்போது நமக்கு வந்து அந்த மசில் வந்து ரொம்ப அதிர்வ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ அதிராகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சின் பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ரன்னிங் ஷூஸ் இல்லாதது. ப்ராப்பரான குஷன் இருக்க ரன்னிங் ஷூஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ரன்னிங் ஓடும்போது அப்புறம் ஸ்பிரிண்டிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இருக்க போல அந்த வரக்கூடிய அந்த சஸ்பென்ஷன் அந்த ஃபோர்ஸை வந்து அந்த ஷூ வந்து கொஞ்சம் பாதியாக எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ஷூ வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து டேரெக்டாக வந்து அந்த மசில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சின் பெயின் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிடும். அது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து காஃப் மசிலையும் அந்த டிபியாலிஸ் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இருக்குது. அதாவது நம்ம ஓடும்போது அந்த மசில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து சின் பார்ட்டில் தான் வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக விழுகும். அப்போ என்ன ஆகும்னா சின் பெயின் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபிஃப்த் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ரெக்கவர் டைம் கொடுக்காது. இப்போ புதுசாக ரன்னிங் போகிறோம் அப்படின்னா வந்து எடுத்த உடனே ரெஸ்ட் விடாமல் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து வந்து அதிகமான ஸ்ட்ரெச் கொடுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்பிரிண்டிங்கோ இல்லை ஜம்பிங்கோ பண்ணும்போது வந்து சின் பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபிஃப்த் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக ரன்னிங் போக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து ஸ்பீடாக ஸ்பிரிண்டிங் வர்றது, ஸ்பீடாக வந்து ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சின் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி புதுசாக ரன்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா அது செங்குத்தான பகுதி, அது மேடான பகுதியில் வந்து ஓடக்கூடாது. ஓகேங்களா, அது முக்கியம் வந்து இந்த ஹில் ட்ரைனிங்காக கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து டேரெக்டாக அந்த சின் பார்ட்டு தான் விழுகும். அப்போ வந்து இந்த சின் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, லாஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து வார்ம் டவுன் பண்ணாமல் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து மசில் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின் பெயின் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா, நான் இந்த வீடியோவில் சொன்ன அந்த 8 வருஷத்தில் ஒரு விஷயம் சரியாக ஃபாலோ பண்ணனா கூட கண்டிப்பாக வந்து சின் பெயின் வந்து வர ஸ்டார்ட் ஆயிரும். இந்த சின் பெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நரக வேதனையான ஒரு பெயினாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு சின்னதாக ஒரு புல்லு திறக்குனா கூட நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெயின் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து டேரெக்டாக அந்த வெயினோட கனெக்ட் ஆகிருக்கனால என்ன ஆகும்னா சின்னதாக ஒரு புல்லு திறக்குனா கூட நமக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நமக்கு காலை வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு பெயின் வந்து நமக்கு தரும். ஓகேங்களா, 2 டைப் ஆஃப் சின் பெயின் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த மசில் டிபியாலிஸ் மசில் பார்த்திங்கன்னா அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமல் பெயின் ஆகிறது வலிக்கிறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அதாவது சின் போன் பெயின் சொல்லுவாங்க. அந்த போனுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயரை வந்து பெயின் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நான் கொடுக்குற அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சின் பெயின் அந்த மசில் பெயினுக்கும் சரி அந்த சின் போன் அந்த லேயரை அந்த சின் போன் பெயினுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, சின் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே நான் வீடியோவில் சொல்ல அந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். முக்கியமாக வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க ஜம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு 1 வீக் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக வந்து ஒரு மினிமம் வந்து 3 to 5 நாளாவது ரெஸ்ட் கம்பல்சரி ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் ஒத்தனவெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பெயின் சிவியராக இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் ஐஸ் வைக்காமல் ப்ராப்பர் ரெஸ்ட் விடாமல் இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து பெயின் வந்து அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. பெயின் அதிகமாக இருக்குன்னா ஒரு 1 வீக் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் 1 வீக் ரெஸ்ட் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு வந்து 15 மினிட்ஸ், அதாவது காலையில் ஒரு 15 மினிட்ஸ், மதியம் 15 மினிட்ஸ், நைட்டு 15 மினிட்ஸ் வந்து ஐஸ் ஒத்தனை வைங்க. ஐஸ் வச்சு அந்த இடத்துல வச்சு ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணிட்டே இருங்க. 1 வீக் கழிச்சு இந்த ஸ்ட்ரெச்சிங்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக வந்து ரெக்கவர் ஆகும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. இது ஸ்டாண்டிங்கில். ஓகேங்களா, ஸ்டாண்டிங் நின்று என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 மட்டும் மேலே அப் பண்ணிக்கிங்க. அப் பண்ணிட்டு பாருங்க கை சப்போர்ட் காலை வந்து முடிஞ்சாலும் எந்த அளவுக்கு உள்ளே இழுக்க முடியுமோ அந்த அளவு உள்ளே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நல்லா நம்ம இன்சைட் வந்து உள்ளே எடுத்துக்கணும். நல்லா இழுத்துட்டு இருந்தபோது தான் கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா, பாருங்கள் முடிஞ்ச நாளாக உள்ளே எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக வந்து கம்மியான ரெப்பிட்டேஷன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ பண்ணவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ல வந்து ஒரு 3 செட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்படி வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து கரெக்டாக உள்ள தள்ளி அப்போ எடுத்து பாருங்கள். காப் மட்டும் மேலே ரைஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபுல்லாக ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து 3 ரெப்பிட்டேஷன் ரிப்பீட் பண்ணுங்கள். 3 டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் என்னன்னா இந்த மாதிரி கல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் வந்து காலை பாருங்கள். எந்த கால் பெயின் அதிகமாக இருக்கும் அந்த காலை வந்து பாருங்கள் முடிஞ்சாலும் இந்த காலுக்கு முடிஞ்சாலும் ஒட்டியே இருக்கணும். ஓகே, ஒட்டி வச்சுக்கிட்டு பாருங்கள். இப்படி கால் உடம்பு வந்து இப்படி முன்னாடி ஃப்ரண்ட்டை தள்ளுறோம். அப்போ தள்ளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அப்படியே வந்து ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுறோம். இது வந்து க்ளோஸ் பண்ணி
பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் சோறு தான் சோறு ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே சேம் அதே மாதிரி அடுத்த லட்டி ஓகேங்களா. பாருங்கள் காலை கல்லை ஒட்டிட்டு உள்ள இருக்கணும். ஓகே ஓகேங்களா. பாருங்கள் இது வந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் 3 செட் ரிப்பீட் பண்ணுங்க ஓகேங்களா. கீழே காலை வந்து ஃபுல்லாக கீழே போகணும், மேலே எந்திரிக்கணும், அதே மாதிரி கீழே காலை கீழே பின்னாடி போகணும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்து பாருங்க இந்த சப்போர்ட்டுக்காக பின்னாடி வந்து இந்த இது கம்பியில் சார்ந்திருக்கேன். நீங்கள் வந்து பின்னாடி வீட்டில் செவத்துல சார்ந்துக்கலாம் ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து இந்த சேர் பொசிஷன் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் பாருங்க, காஃப் மட்டும் ரைஸ் பண்ணுறோம். இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. ஃபாலோ பண்ணிக்கிங்க. எதுவுமே வந்து 20 கவுண்ட்ஸ் 3 செட் ரிப்பீட் பண்ணுங்க, ஸ்லோவாக பண்ணுங்க. மேலே தூக்கும்போது வச்சுட்டு ஒரு 3 செட் வெயிட் பண்ணிட்டு ஸ்லோவாக இருக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சேம் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு பாருங்க, கால் ஃப்ரண்ட்ல மட்டும் எடுத்து போகிறோம் ஓகேங்களா. அதாவது இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. இந்த கீழே அந்த பாட்டை மட்டும் மேலே ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. பாருங்க மேலே உள்ள எடுத்துட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே தூக்கக்கூடாது ஓகேங்களா. ஃபுல்லாக பாருங்க ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு காலை ஃபுல்லாக இது பண்ணணும் ஓகேங்களா. முடிஞ்சாலும் வந்து இந்த நீ வந்து உள்ள தள்ளுங்க, அப்போ தான் வந்து இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா. பாருங்க இப்போ தான் வந்து முக்கியமான ஸ்ட்ரெச்சிங்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் மட்டும் கம்பல்சரி எடுத்துக்கணும் ஓகேங்களா. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 to 100 தான் வரும் ஓகேங்களா. இது எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே கண்டிப்பாக கம்பல்சரி வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி வார்ம் பண்ணுறதுக்கும் சரி ஓகேங்களா, ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி பெயின் தான் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட லிங்க் வேணும் அப்படின்னா வீடியோ வந்து டேக் பண்ணி அப்புறம் வாங்கிக்கிங்க ஓகேங்களா. முக்கியமாக பாருங்க, நீங்கள் இப்போ இது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக வந்து டவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, டவலோ இல்லை வந்து ஒரு சாலை எடுத்து வச்சுக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. பாருங்கள் கரெக்டாக நம்ம டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோ வந்து பாட்டில் வந்து போட்டுட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம சைடு நம்ம இன்சைடு வந்து இழுத்துக்கிட்டு வெளியே தள்ளும்போது ஃபுல்லாக ஸ்பீடாக வெளியே தள்ளணும் ஓகேங்களா. ஸ்லோவாக ஃபுல்லாக இழுக்கும்போது அந்த ஃபுல்லாக உள்ள நம்ம காலை உள்ளே இழுக்கணும், இதே வச்சு இழுக்கும்போது ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங் ஃபுல்லாக இந்த காலுக்கு பார்த்தீங்களா, அந்த காலை மட்டும் எந்த கால் பெயின் இருக்கோ அந்த காலை மட்டும் ஓகேவா பேக்கில் வந்து தள்ளணும். நம்ம புஷ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து தள்ளணும். இப்படி பேக்கில் தள்ளிக்கிட்டே, அதாவது நம்ம கையை வந்து பேக்கில் பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு பேக்கில் வந்து தள்ளணும் ஓகேங்களா. இதுமாதிரி வந்து ஒரு 20 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணி பாட்டுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கால் ஒரு கால் பண்ணாலே அடுத்த நெக்ஸ்ட் வந்து 2 கால் பண்றோம் ஓகேங்களா. பாருங்க கரெக்டாக எங்கே பெயின் ஆகுதோ அங்கே தான் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா.
சேம் அதே மாதிரி இடத்துல வைக்கலாம் ஓகேங்களா. பெயினுக்கு எந்த காலில் பெயின் இருக்கோ அந்த காலில் வந்து இது பண்ணுறோம். நீங்கள் இது இந்த பேண்ட் வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பேண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இது பதில் வந்து டவலை வந்து இங்கே இந்த காலை கட்டிக்கிட்டு இந்த காலை சப்போர்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து இழுக்கணும் ஓகேங்களா. ஆல்ரெடி பழைய வீடியோ ஒரு 5 years பேக்கில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒரு வீடியோ லிங்க் வந்து கீழே ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. மோஸ்ட்லி 2 வீடியோவில் வந்து ஸ்ட்ரெச்சிங் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் ஓகேங்களா. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் அந்த வீடியோவில் வந்து இந்த பேண்ட் வச்சு பண்ணாமல் துண்டு வச்சு பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் துண்டு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பொசிஷன் வந்துக்கும். அதாவது பொசிஷன் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், அந்த காலை மட்டும் பாருங்க, பின்னாடி இந்த காலை மட்டும் கொண்டு போய் பின்னாடி இது பண்ணுறோம். அதாவது பின்னாடி அந்த கீழே மட்டும் தரையில் டச் பண்ணி ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா. பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கால் சப்போர்ட் பண்ணிட்டு அழுத்துறோம் ஓகேங்களா. பேக்கில் வந்து நல்லா அழுத்திட்டு ஃப்ரண்ட்ல ரைஸ் பண்ணுறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்த கல்ல இதே மாதிரி மோஸ்ட்லி சின் பெயின் வந்து ஒரு கால் வந்துச்சுனாலும் மேக்ஸிமம் செகண்ட் லெக்லையும் வர ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் 2 கால் செட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து ஈச் லெக்கு 25 கவுண்ட்ஸு 3 times ரிப்பீட் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ பேண்டேஜ் பண்ணோம் இல்லையா, பேண்டேஜ் பண்ணாமல் வெறும் காலை மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இன்சைடு அவுட் சைடு ஓகேங்களா. இன்சைடு இருக்கும்போது ஃபுல்லாக டீப்பாக உள்ள இழுக்கணும், அவுட் சைட் பண்ணும்போது டீப்பாக வெளியே வந்து அள்ளணும் காலை ஃபுல்லாக. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, புஷ் பொசிஷன் உட்காந்துக்கிறோம் பாருங்க. புஷ் பொசிஷன் உட்காந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து புஷ் பொசிஷனுக்கு வந்து கால் வந்து ஃபுட் பிரேக் இல்லையா. இப்போ வந்து பாருங்க இந்த பொசிஷன் எப்படி இருக்கணும் ஓகேங்களா. பாருங்க தெரியும் ஓகேவா, டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு. இந்த பொசிஷனில் எப்படி வந்து கால் பொசிஷன் கீழே நீ வந்து டவுன் பண்ணாமல் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி போட்டுறோம் ஓகேங்களா. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், பெயினாகவும் இருக்கும் ஓகேங்களா. இது பண்ணும்போது ஒரு 30 seconds டைமிங் வச்சு 3 சுற்றி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, காஃப் ரைஸ் ஓகேவா. பாருங்க இந்த பொசிஷன் உட்காந்துக்கிறோம், உட்காந்துக்கிட்டு கையை சப்போர்ட் வச்சுக்கிட்டு பாருங்க. காஃப் ரைஸ் ஃப்ரண்ட்டு பேக்கு மேலே போகும்போது நல்லா ஒரு 5 seconds ஹோல்டு பண்ணிட்டு ஸ்லோவாக இருக்கணும் ஓகேங்களா. இதுமே வந்து 25 counts 3 sets ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ 1 side மட்டும் பண்ணோம் இல்லையா, மேலே ஏற்றி இறக்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரண்ட்டு தூக்கணும், கீழே ஏற்றி இந்த மேலே ஏற்றணும் ஓகேங்களா. ரெண்டுமே வந்து ரிப்பீட் பண்ணணும் ஓகேங்களா. பாருங்க முடிஞ்சால் கால் உள்ள இழுக்கு ஃபுல்லாக இழுத்து ட்ரை பண்ணுங்க. இழுத்ததுக்கப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. மேலேயே ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து அந்த டிபியாலிஸ் மசில் வந்து டாப் மசில் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. இதுவுமே வந்து 20 counts 3 sets ரிப்பீட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகேப்பா ஓகே இருக்கட்டும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜிம்மில் போயிட்டு கீழே வந்து கல் வச்சுட்டு மேலே ஷோல்டர் வெயிட் வச்சு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த கல்லில் எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ண நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், நான் இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணிட்டீங்கன்னா
காலில் வந்து ஆயில் இல்லாட்டி தைலம் அப்புறம் ஆயின்மெண்ட் இதை அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சர்ஃபேஸ் வந்து வளவளன்னு இருக்கணும். நல்லா ஸ்டீல் வாட்டர் பாட்டிலோட எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்டலாக வந்து கீழே அதாவது மேலேருந்து கீழே வந்து மெதுவாக அமைக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஓகேங்களா? உங்களால் பெயின் தாங்கிக்கவே முடியாது. நம்ம காலை வந்து உயிரோட வெட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ முடிஞ்சாலும் வந்து கொஞ்சம் பெயின் தாங்கிட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு 20 டைம்ஸ் முடிஞ்சாலும் அழிச்சு இப்படி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுனா ஒரு சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டில் வந்து சின் பெயின் வலிக்கும் போது ஒன்று அந்த முன்னாடி நம்ம அந்த மசில் வந்து பெயின் இருக்கும், இல்லை என்ன ஆகுனா அந்த போனுக்கு மேலே அந்த லேயர் வந்து பெயின் இருக்கும். ஒரு சில புதுசு என்ன ஆகுனா இப்போ நாங்களாம் எங்கள் பசங்களாம் புதுசாக பண்ண என்ன ஆகும்னா அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் நரம்பு வந்து சுருண்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? நம்ம கையில் டச் பண்ணும்போதே வந்து ஒரு மாதிரி 6 ஆக்காக நம்ம கையில் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆயின்மெண்ட்டோ இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஜென்டில் வந்து கீழே வந்து இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நரம்பு சுருண்டது கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பெயின் வந்து இதாகும். இது பண்ணதுக்கப்புறம் வந்து பெயின் அதிகமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது முடிச்சுன்னா வந்து உடனே வந்து ஐஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஐஸ் வந்து வச்சு ஒரு 1/2 hour கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் அந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. முக்கியமாக வந்து நான் அந்த 8 மிஸ்டேக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டாவே இந்த பெயின் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சப்போஸ் அப்படியே வந்துச்சுனாலும் கூட ஒன்றுமே இல்லை, நான் அந்த வீடியோ சொன்ன எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க்கெட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து ரன்னிங் பண்ணுறேன் அண்ட் ஃபிட்னஸ் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கனெக்ட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.